உங்களில் எத்தனை பேருக்கு இதே மாதிரி நடந்திருக்கு? உங்களுக்கு ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கணும்னு தெரியும், ஆனால் ஆரம்பிக்க மாட்டோம். இதனால் நம்ம வாழ்க்கை மாறும், கண்டிப்பாக இந்த விஷயத்தை நம்ம ஆரம்பித்து ஆகணும்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனால் நாளைக்கு பண்ணலாம், நாளை கழிச்சு பண்ணலான்னு தள்ளி போட்டுக்கிட்டே இருப்போம். ஏன் தெரியுமா? ஏன்னா யுவர் பிரெயின் இஸ் மென்ட் டு பி ப்ரொடெக்டிவ். அது உங்கள் வாழ்க்கை முறை மாறுறதையே ஒரு பயமாக தான் பார்க்கும். இருக்கிற லைஃப் ஸ்டைலுக்கு நல்லா பழகினதுனால அது அப்படியே இருக்கணும்னு ஆசைப்படும். ஆனால் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, இங்கே ஒரு மனிதனா மற்ற உயிரினங்கள்கிட்டருந்து வேறுபட்டு நிற்கிறதே என்ன தெரியுமா? ஏன்னா நம்மளால் நம்மளோட மைண்டை கண்ட்ரோல் பண்ண முடியும். மிருகத்துக்கும் மனுஷனுக்கும் நல்லாவே தெரியும் நெருப்புனா பயம். மிருகங்கள் அந்த நெருப்பை பார்த்து பயந்து ஓடும், ஆனால் மனிதன் அப்படி இல்லை, அந்த நெருப்பை கையால் கற்றுக்கிட்டான். அதே மாதிரி தான் நம்மளால் ஒரு விஷயத்தை கையாள முடியும், நம்ம பிரெயினை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ நீங்கள் எப்போ ஆசைப்படுற அந்த ஒரு வாழ்க்கை அடையிறதுக்கும் அந்த ஒரு வாழ்க்கையை உருவாக்குறதுக்கும் நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம், யூ ஹேவ் டு ப்ரிப்பேர் எ சிஸ்டம் ஃபார் யுவர் செல்ஃப். உங்களுக்கு ஒரு சிஸ்டத்தை உருவாக்கிக்கோங்க. ஏன்னா மோட்டிவேஷன் அப்படி இல்லை, அது எந்த மொமெண்ட் வேணாலும் வரும், இப்போவுமே வரும், ஆனால் வந்த வேகத்தில் போயிடும். ஆனால் சிஸ்டம் அப்படி இல்லை. ஒரு பையன் ஸ்கூலுக்கு போகிறான் அப்படின்னா அவன் இந்த டைமுக்கு எழும்புவான், இந்த ஸ்கூலுக்கு போவான், இந்த கிளாஸை அட்டன் பண்ணுவான், 1 இயரில் அவன் ஒரு கிளாஸை முடிச்சிடுவான். இதுதான் அவனோட கோல். ஸோ திரும்பி பார்க்கும்போது 1 இயரில் அவன் அதே மாதிரி கிளாஸை முடிச்சிருப்பான். இந்த சிஸ்டம் அவனால் உருவாக்கப்பட்டது இல்லை, அவனோட டீச்சர்ஸாலையும் பேரண்ட்ஸாலையும் உருவாக்கப்பட்டது. அந்த கோல்ஸ் அவன் கொண்டு வந்த கோல் கிடையாது, டீச்சர் பேரண்ட்ஸ் கொண்டு வந்த கோல். ஸோ அதே மாதிரி ஒரு கோல், ஒரு சிஸ்டம் நீங்கள் உருவாக்கிக்கணும் உங்களுக்காக. நீங்கள் படிச்சுக்கிட்டே இருந்தாலும் சரி, படித்து முடித்தாலும் சரி, நீங்கள் ஆசைப்பட்ட வாழ்க்கையை அடையணும் அப்படின்னா அதுக்கு உங்களுக்குன்னு ஒரு சிஸ்டம் இருக்கணும். காலையில் எப்போ எழும்புனது நான் எதை பண்ணணும், 2வது எந்த விஷயத்த பண்ணணும், இந்த நாள் நான் எதை பண்ணணும், இந்த நாளில் இந்த விஷயத்தை அடைஞ்சிருக்கணும் அப்படின்னு தீர்மானம் பண்ணி அதுக்காக தினமும் நீங்கள் முயற்சி பண்ணணும். அந்தந்த குறிப்பிட்ட டைமில் அதை பண்ணும்போது உங்களுக்கே தெரியாமல் ஒரு ஹேபிட் உருவாகும். இன்றைக்கி நீங்கள் பண்ணுற விஷயங்கள்னால உங்களோட வாழ்க்கை டிராஸ்டிக்காக உடனே மாறப்போகிறதில்ல. ஆனால் சின்ன சின்ன விஷயங்களுக்கு நீங்கள் தினமும் பண்ணுறதுனால கண்டிப்பாக ஒரு நாள் நீங்கள் திரும்பி பார்க்கும்போது உங்களுக்கே தெரியாமல் உங்கள் வாழ்க்கை டிராஸ்டிக்காக மாறி இருக்கும். ஸோ all you have to do is take a small single step every day. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த உலகத்தில் எல்லாருக்குமே கோல்ஸ் இருக்குது, எல்லாருக்குமே ஆசைகள் இருக்குது, கனவுகள் இருக்குது. நீங்கள் திரும்பி பார்க்குற ஒவ்வொரு முகங்களும் தன்னோட மனசில் ஒரு ஆசைகளையும் கனவுகளையும் சுமந்துக்கிட்டு தான் நடக்கிறாங்க. ஆனால் வாட் மேக் த டிஃபரன்ஸ், என்ன டிஃப்ரென்ஸ் ஏற்படுத்தும் அப்படின்னா, அந்த கனவுக்காக யார் ஒரு சிஸ்டத்தை உருவாக்கி யார் தினமும் கஷ்டப்படுறாங்க, யார் தன்னோட போட்டியாளர்களை விட தொடர்ந்து கஷ்டப்படுறாங்க, that make the difference. ஸோ நீங்களும் உங்களோட கனவுகளையும் ஆசைகளையும் அடையணும் அப்படின்னா you have to prove yourself you are doing much more than everybody every day in and out. ஸோ முயற்சி பண்ணுங்க, தினம் உங்களோட கனவுக்காக உழைக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தினம் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளான ஸ்டெப் எடுத்து வச்சா போதும். உங்களோட போட்டியாளர்களை விட நீங்கள் முன்னாடி நிற்பீங்க. உங்களோட கனவுகளை அடையிறதுக்கு நீங்கள் 1 ஸ்டெப் க்ளோஸராக இருப்பீங்க. ஸோ டேக் எ ஸ்மால் ஸ்டெப் எவ்ரி டே. இன்றைக்கி பண்ணலாம், நாளைக்கு பண்ணலாம், தள்ளி போடாதீங்க. ஏன்னா நீங்கள் தள்ளி போடுற ஒவ்வொரு நாட்களும் உங்களோட கனவுகளை அடையிறத நீங்கள் தள்ளி வைக்கிறீங்கன்னு அர்த்தம். ஸோ இன்றைக்கே முயற்சி பண்ணுங்கள், இப்போவே முயற்சி பண்ணுங்கள், இந்த மொமெண்ட்டே முடிவு பண்ணுங்கள். இன்றைக்கி நான் எதை பண்ணணும், ஒரு பேப்பர் எடுங்க, ஒரு டைம் டேபிள் போடுங்க. தேட் மேக் த சிஸ்டம். அப்படி தான் உங்களுக்கான சிஸ்டம் உருவாகும். நான் எதை எப்போ பண்ணணும், எதை நான் எப்போ முடிச்சிருக்கணும், நான் எதை எப்படி அடைய போகிறேன் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கோல் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இப்படி பிளான் பண்ணிங்க அப்படின்னா அதை உங்களால் அடைய முடியும். எப்போவுமே மறக்காதீங்க, த யூனிவர்ஸ் இஸ் வெரி பவர்ஃபுல். அது உங்களுக்கு ஆசைப்பட்ட விஷயத்தை மட்டும் கொடுக்கறதில்ல, எதை நீங்கள் மனசார நம்புறீங்களோ, மனசால விரும்புகிறீங்களோ, மனசார அதுக்காக முயற்சி பண்ணுறீங்களோ, நீங்கள் யாரை வாழ்கிறீங்களோ அது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். ஒரு டாப்பர் அப்படின்னா ஒரு டாப்பர் லைஃப் ஸ்டைல் உங்களுக்கு வேணும். ஒரு டாப்பராக நீங்கள் மாறணும் அப்படின்னா டாப்பர் மாதிரி படிக்கணும், டாப்பர் மாதிரி கற்றுக்கணும், டாப்பர் மாதிரி ஹெசிடேட் பண்ணக்கூடாது, டாப்பர் மாதிரி நிறைய விஷயங்களுக்கு நோ சொல்லணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த யூனிவர்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும். எப்போ நீங்கள் எப்போவுமே ஆசைப்பட்ட அந்த 2.0 வெர்ஷனாக மாறிட்டீங்கன்னு நீங்கள் நம்பும்போது. ஸோ முயற்சி பண்ணி போராடுங்க, முடியாத விஷயம் எதுவுமே கிடையாது. வெற்றி உங்களுக்கு தான். உங்கள் வாழ்க்கை எந்த நிமிஷம் வேணாலும் மாறலாம், அந்த நிமிஷம் இந்த நிமிஷமாக கூட இருக்கலாம். உங்கள் வெற்றியின் பாதையில் 400 அங்கமாக இருக்க மோட்டிவேஷன் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.